இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றிண்ணே, நீ இல்லைனா இது நடந்திருக்காதுண்ணே. தனிக்குடி தனிக்குடி தங்கச்சி தங்கச்சி எந்திரிமா தங்கச்சி. மாமா எங்க மாமா செந்தாமரை காணோம்? ஐயோ பொண்ணை தூக்கிட்டாங்களா என்ன? அது எப்படி நம்ம கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போனாங்க? அதானே விடக்கூடாதுடா, முதல்ல அவளை தேடி புடிங்கடா. ஐயா, நான் தான் சொன்னேன்ல, வரும்போது 7 புலி தான் வந்துச்சு, போகும்போது 8 புலியா போகுது. அதுல ஒண்ணு தாய் புலி போற மாதிரி இருக்க. டேய், அந்த புலி வேஷத்துல போறவங்க விடாதீங்கடா, புடிங்கடா. ஐயா, நான் சொன்ன நீங்க கேட்கவே இல்லையா? டேய் சண்முகம், என் பொண்ணையே தூக்கிட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஐயா, அந்த புலி வேஷத்துல போனவங்கள முதல்ல புடிக்கணும்டா. வாங்க. ஏய் வாடா. ஆமா வாங்க. வணக்கம். பொண்ணு மாப்பிளைக்கு ஆர்த்தி எடுங்க. அண்ணே, வைராகியமா இருந்து வெட்டிக்கிளியோட கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணி, நான் சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். நீ இல்லை, இன்னும் நான் மட்டுமா செஞ்சேன்? எல்லாரும் சேர்ந்து தான்ல செஞ்சாவ. நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தான் நீ தனித்தனியா போய் சொல்லணும். மறக்கூடாதுன்னா எல்லாரையும் தான் நீ மறக்கூடாது. 2 பேரும் ஆர்த்தி எடுத்துக்கோங்க. இல்லை, அப்பங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. புது மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. 16 பெற்று பெருவாள் வாழணும். எப்போ காசு வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு, நல்லா இருக்கணும். இந்தா இருக்கே என்கிட்ட, நல்லா இருக்கணுமா. இந்தாம்மா புது மாப்பிள்ளை புடிங்க. நன்றிப்பா. இல்லை, ஆத்தாங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆமா, முதல்ல அங்க உள்ளியா. 2 பேரும் தீர்காயுசா ரொம்ப நல்லா இருக்கணும். ஆத்தா, பிள்ளைங்களுக்கு கொடு. இந்தாம்மா. நல்லா இருங்க. இல்லை வாழை, சமூகத்துக்கு அண்ணி உன் கல்யாணம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். மண்டபத்துல தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டீல, எத்தனை வாட்டி வாங்குவீங்க? அண்ணி, சண்முக அண்ணி காலில் விழுந்தா தப்பு இல்லை. நீ நீ என் சண்முக அண்ணனே. ஓ, இல்லை, என்கிட்டயும் காசு வாங்குறது தானே இப்ப விழுத, எனக்கு தெரியும்ல. அண்ணி, அதெல்லாம் இல்லை. விடு. சின்னதா அதை திருநீர் தட்டு. இந்தா இந்தா. நீயே வச்சு விடு. ம். இல்லை, தங்கச்சிகளுக்கு தட்டுல கொடுத்த காசெல்லாம் இப்ப கலெக்ட் பண்ணிட்டா, இப்ப சந்தோஷம்ல? மாமா, எங்க உசுர மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்தாலே அது எங்களுக்கு காமிக்கிற மிகப்பெரிய நன்றி தான். சரி, கண் கலங்க வேணாம், கண்ணை தொடங்க. இல்லை அழாத. ஏண்டா அபிஷ்டு, ஆத்துக்காரி கரையரா, நீ இன்னும் பாத்துட்டு இருக்கே, கண்ணை தொடல. அழாதல்ல, அழுவாத. செந்தாமரை, அடுத்த வாட்டி கறி விருந்துதான். ஆமா ஆமா, நம்ம வெட்டிக்கிளிக்கு வேற கடல் பாறை மாதிரி இருக்கிற நண்டுனா ரொம்ப பிடிக்கும். மாமா, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உங்களுக்கு விருந்து வைக்கணும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? இது பாரு, நீ எங்க வீட்டு மருமக, நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், என்ன வேணாலும் நீ தைரியமா கேட்கலாம், புரியுதா? சரிங்க மாமா. உடம்புடி, இங்க வாங்க. அது வேண்டதாச்சா? இப்போ இந்தப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு புது துணி கொடுப்பா. இந்தாத்தா. நன்றி மாமா. வெட்டிங்களே இந்தா. பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரிண்ணே. உடம்புடி, நீ உன் கூட போ. சரிப்பா, நான் பாத்துக்கிட்டேன். இல்லை, ஏதாச்சும் பிரச்சனைண்டா உடனே போன் அடிக்க. சரிண்ணே. செந்தாமரை, எப்ப வேணாலும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம். சரிங்க மாமா. அவன் கடைக்கு போயிட்டான், வேலைக்கு போயிட்டான்னு தனியா இருக்கணும்லாம் யோசிக்காத, நீ மாட்டு கிளம்பி வா, இதுவும் உன் வீடு தான். சரிங்க மாமா. சரிண்ணே. நான் அண்ணி, போயிட்டு மைனி வரோம். கிட்ட. இல்லை மைனி ஏதோ அர்ஜென்ட்னு கிளினிக் போயிருக்கா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன், நீ போ. சரிண்ணே, நான் வரேனே. சரி. பாச்சந்தாமரை போவோம். போலாம். வாத்தா வாயா போலாம். போலாம். போலாம்ல. பழைய வெட்டிக்கு பாய் போயிட்டு மாமா. வாம்மா. போயிட்டு வரோம். பாய். வாம்மா. மா, இந்த ஏற்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் போய் அந்த பொட்டி கடையில வேலை செய்யணுமா? அது பொட்டி கடை இல்லடா, அது மளிகை கடை. நீ அங்க வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
அந்த வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் தானே? இன்னும் எனக்கு இதெல்லாம் வெட்டி வேலைன்னு தப்பா தோணுது. நம்ம கையில பவர் இருக்கு, துப்பாக்கி இருக்கு. போய் ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளிட்டு அந்த சண்முகத்தை கதற விட்டா பார்த்தாதான் உங்களுக்கு? இல்ல இப்படி சுத்தி வலிச்சுதான் மூக்க தோணுமா? டேய், நம்ம ஒன்னும் சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லாத ஸ்டேட்ல வாழல. எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு சட்டத்துக்கு நாம பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க செஞ்ச என்கவுண்டர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே இல்ல. அது வேற டிபார்ட்மெண்ட். இது என்னோட பர்சனல் விஷயம். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா தான் காய நகர்த்தணும். மா, அந்த வீரா அழகா தான் இருக்கா. ஆனா அவ என்னோட லைஃப் இல்லம்மா. மா, அவளுக்காக மளிகை கடையில போயிட்டு நான் கஷ்டப்படணுமா? ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இடியட் இடியட். இதெல்லாம் நீ வீராக்காக பண்றதா நினைக்காத. பின்ன அவளை இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும் தானே இந்த டிராமாலாம். அவளை மருமகளா ஆக்கறதே அவளை டார்ச்சர் பண்றதுக்காக தான். அந்த சண்முகத்தை பழி வாங்கறதுக்காக தான். டே கௌதம், புரிஞ்சுக்கோ. இத நீ வீராக்காக பண்ணல. உன்னோட அப்பா, என்னோட வீட்டுக்காரர் விருமனுக்காக தான் நீ இத பண்ற. உன் அப்பா சாவுக்கு நமக்கு நியாயம் கிடைக்கணும்ல, அத மனசுல நினைச்சுக்க. உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் நீ பண்ற. அத திரும்ப திரும்ப நினைச்சுக்கோ. ஆல் ரைட்மா, இதை நான் அப்பாவுக்காக பண்றேன். அதை விட முக்கியமா நான் உங்களுக்காக தான் இதை பண்றேம்மா. நான் கிளம்புறேன். கௌதம், ஒரு நிமிஷம் இரு. மா, எனக்காக தான் நீ அந்த மளிகை கடைக்கு வேலைக்கு போற. உனக்கு கட்டாயம் கோவம் வரதான் செய்யும். அந்த நேரத்துலலாம் உன் அப்பாவோட போட்டோவை நீ எடுத்து பாத்துக்கோ. அவரோட முகத்தை பாக்குறப்பெல்லாம் உனக்கு வர்ற கோபம் அப்படியே போயிடணும். அப்பாவுக்காக இதை செய்யறேம்மா. கௌதம், இது உண்மையிலேயே உன் பொறுமைக்கு வைக்கிற டெஸ்ட். கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படவே கூடாது. அங்க 1000 விஷயம் நடக்கும். உன்னோட பொறுமைய அடிக்கடி சோதிச்சு பாப்பாங்க. அங்க என்ன நடந்தாலும் நீ கோவப்படவே கூடாது. உனக்கு அந்த வீராவை கல்யாணம் பண்ணி தரேன்னு அந்த சண்முகத்தை நீ சொல்ல வைக்கணும். அதுதான் உன்னோட எய்ம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. என்ன நடந்தாலும் கோவப்படாது கௌதம். வீராவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற செய்தியோட தான் நீ திரும்பி வரணும். மா, நான் கிளம்புறேம்மா. பாட்டி, நான் கிளம்புறேன். நான் வரேன். சரிப்பா.